ஜப்பானை சேர்ந்த 49 வயதான சோஜி மொரிமோட்டோ என்ற ஒரு ஆடவர் ஜப்பானில் பிரபல்யமான ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு வராரு. அங்கே என்னென்னா இவர் சரியாக வேலை செய்கிறாரு இல்லை, இந்த வேலையை ஒழுங்காக கவனிக்கிறார் இல்லைன்றதால அவங்களோட உயர்மட்ட நிர்வாகம் அவரை வேலையிலேருந்து பணி நீக்கம் செய்யுது. இதனால் மன உளைச்சலுக்குள்ளான அந்த நபர், நீங்கள் என்னடா என்னை வேலையை விட்டு தூக்குறது, நானே எனக்கான வேலையை நானே கண்டுபிடிக்கிறேன்டான்னு போட்டு சரியான மன உளைச்சலுக்கான ஒரு ஆள் திடீரென்று ஒரு வேலையை ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. ஆமாங்க, நாங்கள் வீடை வாடகைக்கு விட்டு பார்த்துருப்போம், பைக் வாடகைக்கு விட்டு பார்த்துருப்போம், கார் வாடகைக்கு விட்டு பார்த்துருப்போம், எல்லாம் வாடகை விட்டு பார்த்துருப்போம். உலகத்திலே முதல்ல தன்னைத்தானே வாடகைக்கு விட்டு இந்திய ரூபாய்க்கு சுமார் 69 லட்சம் ஒரு ஆண்டுக்கு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. வணக்கம் மக்களே, மற்றும் ஒரு காணொளியூடாக நான் உங்கள் பிகே. இது நம்ம கோல்ட் மைக் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேட்குது எதையாவது கொண்டாந்து கையில் கொடுத்து விட்றீங்க உங்கள் வாட்டில். ஜப்பானை சேர்ந்த 41 வயதான சோஜி மொரிமோட்டோ என்பவர் 2018ஆம் ஆண்டு ஒரு கம்பெனியில் இருந்து நீக்கப்படுறாரு. ஒழுங்காக வேலை செய்யலை, சரியாக வேலை செய்யலை என்று சொல்லி காரணத்தை அவர் மேலே வச்சு கம்பெனி அவரை வேலையை விட்டு நீக்குது. இதிலேருந்து அவர் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் சரியாக மன உளைச்சலுக்குள்ளாக்கி திடீரென்று ஒரு முடிவெடுத்து என்ன நானே சேல் பண்ணுறேன், என்ன நானே வாடகைக்கு விட போகிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போடுறாரு. அதாவது தனிமையில் துணை இல்லாமல் இருக்கிறார்கள், என்ன வாடகைக்கு எடுக்கலாம், என்ன வாடகைக்கு எடுத்து எங்கூட பேசலாம், எங்களோட வீடியோ கால் கதைக்கலாம், என்னோட வெளியே போகலாம், என்னோடய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், வெளியே ஒன்றா சாப்பிடலாம், ஒன்றா படம் பார்க்கலாம், ஒன்றா பார்க்குக்கு போகலாம், இப்படி நிறைய விஷயங்களை அவர் சொல்கிறாரு. இதனால் நீங்கள் தனிமையில் இருக்கிறத என்ற ஃபீலிங் இல்லாமல் போகும், என்னை நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் இதை போஸ்ட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவர் கூட 3 மணித்தியாலம் மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் என்றும் போட்டிருக்காரு. இந்த 3 மணித்தியாலத்துக்கு அவர் இந்திய ரூபாயில் 16,000 ரூபாய் ஒரு நபர்கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு, இப்போவும் வாங்கிக்கிட்டு இருக்கார். இவர் அண்மை காலத்தில் ஒரு இன்டர்வியூவில் மேலும் சொல்லிக்க ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000த்துக்கும் மேற்பட்ட அழைப்புகள் அவருக்கு கிடைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. உண்மையிலே கேட்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது, ஜப்பானில் இப்படி ஒரு டிமாண்டா இந்த தொழிலுக்கு என்று. அது மட்டும் இல்லாமல் இவர் முதல் வேலை செஞ்ச கம்பெனியில் இருந்தே இவருக்கு நிறைய அழைப்புகள் வருவதாக குறிப்பிட்டிருந்தார். இதனால் இவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 69 லட்சம் இந்திய ரூபாய் மதிப்பில் வருமானம் ஈட்டுறதாகவும் சொல்லியிருந்தார். இதனால் இவர் ஜப்பான் ஃபுல்லாகவே ஜோஜி என்றா யாருன்னு தெரியாத ஒரு ஆளே இல்லாத அளவுக்கு அந்தளவுக்கு பிரபல்யம் அடைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு புத்தகமாக்கி வெளியிட்டிருக்கார் அண்மை காலங்களில். உண்மையிலேயே ஆச்சரியமிக்க நபர் தான் இவர். வேலையில் விட்டு வெளியாகிட்டாங்க என்ற ஒரு மன உளைச்சலுக்கு ஆளானாலும் அடுத்த கட்ட நபராக அவர் சிந்தித்து அந்த ஜப்பான் நாட்டுக்கு என்னென்ன தேவையோ, அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை சரியான வழியில் சிந்தித்து தன்னோட தொழிலை தொடங்கியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக சொல்லியிருப்பார், இதில் எந்த ஒரு தப்பான வேலையும் நான் செய்யலை, இது நான் ஒரு சேவையாக செய்கிறேன்ட்டு அவர் குறிப்பிட்ட ஒரு இன்டர்வியூவில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த காணொலியை பார்த்த பிறகு நாங்களும் விவரம் மாதிரி எங்களை நாங்களே வாடகைக்கு விட போகிறோமென்று இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ட்விட்டர்லேயும் சரி போஸ்ட்டு போடாமல் இவற்றை வாழ்க்கையில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. மற்றொரு காணொலியூடாக மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல நான் உங்கள் பிகே. நன்றி, வணக்கம்.